अस्सलाम वालेकुम हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल इनकी நம்ம சேனல்ல ஈத் ஸ்பெஷலா நல்ல டேஸ்டியான பாய் வீட்டு ஸ்டைல்ல பீஃப் பிரியாணி எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இந்த பீஃப் பிரியாணி ரெசிபி ரொம்ப நாளாவே நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்காக இந்த ரெசிபி. இந்த பீஃப் பிரியாணியை நான் சொல்லி கொடுக்குற இதே மாதிரி மெஷர்மென்ட்லயும் மெத்தட்லயும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பீஃப் பிரியாணி செய்கிறதுக்காக 1 கிலோ அளவுக்கு பீஃபை வந்து நான் நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்துருக்கேன். பீஃப் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ குக்கரில் வேக வச்சுட்டு நம்ம வந்து பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த கறியோட 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு அரைச்ச மிக்ஸி ஜார் அலசியே நான் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி வந்து கறி மூழ்கிற அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அதிகமாக ஆட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இப்போ இந்த கறிக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த கறியை வந்து ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம். இதை ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். கறி வந்து அரைவாசி வெந்திருக்கணும். பாக்கி அரைவாசி கறி வந்து நம்ம வதக்கி தம் போடும்போது நல்லா வெந்துடும். இப்போ இது ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். கறி வேகிறதுக்குள்ளாரி இன்னொரு அடுப்பில் நம்ம வெங்காயத்தை தாளித்து விட்டுக்கலாம். ஹெவி பாட்டம் பேனாக எடுத்துக்கோங்க. 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துருக்கேன். இது கூட வந்து ஒரு 15 கிராம்பு, மீடியம் சைஸில் 3 துண்டு அளவுக்கு பட்டை, 5 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். கிராம்பு அதிகமாக இருக்கணும், ஏலக்காய் கம்மியாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது கூட வந்து 650 கிராம் அளவுக்கு நான் வெங்காயத்தை வந்து நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். 1 கிலோ பிரியாணி செய்கிறீங்க அப்படின்னா 650 கிராம் அளவுக்கு வெங்காயம் கரெக்டாக இருக்கும். இந்த மசாலா வந்து மீடியமாக இருக்கும். ரொம்ப அதிகமாகவும் இருக்காது, ரொம்ப கம்மியாகவும் இருக்காது. பீஃப் பிரியாணிக்கு வந்து மசாலா வந்து மீடியமாக தான் கொடுக்கணும். ரொம்ப அதிகமாக கொடுத்தீங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போது இந்த வெங்காயம் வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதங்க விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆனால் தான் பிரியாணியோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டைலில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். கறியில் வந்து ஏற்கனவே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மொத்தமாக வந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். கிராம் கணக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 200 கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வரும். கண்டிப்பாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதங்க விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் மாறினதுக்கப்புறமா 1/2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, 1/2 கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக 12லேருந்து 15 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். 1 கிலோ நீங்கள் பிரியாணி செய்கிறீங்க அப்படின்னா 12 பச்சை மிளகாய் கரெக்டாக இருக்கும். நான் வந்து 15 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். காரத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்த புதினா கொத்தமல்லி ஆயிலில் வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷமாவது நல்லா வதங்கட்டும். அப்போ தான் வந்து பிரியாணி நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ ஒரு 3 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. நம்ம வேக வச்சுருக்க கறியை வந்து இதோட சேர்த்துக்கலாம். கறி வந்து அரைவாசி நல்லா வெந்திருக்கு. இப்போ கறியை மட்டும் தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கறி வேக வச்ச தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. கடைசியாக நம்ம இது கூட சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு வந்து பேன் அடி பிடிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா லைட்டாக வந்து கறி வேக வச்ச தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கறியை வதங்க விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த கறி வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதங்க விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த கறியில் இருக்கிற எசன்ஸ் எல்லாமே அந்த மசாலாவில் இறங்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நான் வதங்க விட்டுருந்தேன். கறி பாருங்கள் லைட்டாக நமக்கு வதங்கி வந்திருக்கு. கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பாக்கி மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சக்தி மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். நான் வந்து சக்தி மிளகாய்த்தூள் அப்படிங்கிறனால காரம் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து அதிகமாக சேர்த்துடக்கூடாது. ஜஸ்ட் ஒரு வாசனைக்காக மட்டும் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட ரெசிபி நம்மளோட சேனலில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கிடச்சிரும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பிரியாணிக்கு இந்த அளவுக்கு மட்டும்தான் மசாலா சேர்க்கணும். ரொம்ப அதிகமாகலாம் சேர்த்துறாதீங்க. மசாலா சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதங்க விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட 4 தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்குறதுக்காகவும் பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு நான் இப்போவே ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகி வர வரைக்கும் வதங்க விட்டுக்கோங்க. தக்காளி வந்து பிரியாணிக்கு எப்போயுமே அதிகமாக சேர்த்துடக்கூடாது. ஸோ கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. 1 கிலோ பிரியாணி செய்கிறீங்க அப்படின்னா 4 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அதுவே கரெக்டாக இருக்கும்.
இப்போ தக்காளி பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மேஷ் ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து 300 கிராம் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன். தயிர் வந்து புளிப்பாக சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு வந்து புளிப்பாக சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ தயிர் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுருங்க. இந்த தயிர் வதங்கி நமக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதங்க விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் போல் நான் தயிர் சேர்த்து நல்லா வதங்க விட்டுருந்தேன். இந்த அளவுக்கு தயிர் நல்லா வதங்கி வந்திருக்கு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த மசாலாவில் வந்து எந்த அளவுக்கு தண்ணி இருக்கோ அந்தளவுக்கு மெஷர் பண்ணிக்கோங்க. எனக்கு 1.5 கப் அளவுக்கு மசாலாவில் தண்ணி இருக்குது. நான் 1.5 கப் அளவுக்கு மட்டுமே கறி வேக வச்ச தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். நான் 2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் அளவுக்கு நான் தண்ணி அளந்துக்குவேன். நீங்கள் எடுத்திருக்க ரைஸை பொறுத்து உங்களுக்கு தண்ணி மாறுபடும். இப்போ நீங்கள் வந்து பீட்டி அரிசியில் செய்கிறீங்க அப்படின்னா 1 கப் ரைஸுக்கு 2 கப் தண்ணி தேவைப்படும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அளந்து ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இந்த தண்ணி நல்லா கொதித்து வரணும். அது வரைக்கும் கொதிக்க விட்டுக்கோங்க. நான் 2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வந்து அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அரிசி வந்து ஊறினதுக்கப்புறமா தண்ணி வடிய விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் தண்ணி வந்து நல்லா கொதித்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு தண்ணி கொதித்ததுக்கப்புறமா தான் அரிசி ஆட் பண்ணிக்கணும். இப்போ அரிசி ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு டைம் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அரிசியை வந்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க விட்டுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள் ஓரளவுக்கு வந்து தண்ணி நமக்கு ட்ரை ஆகிடுக்கு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரே ஒரு லெமனை வந்து ஜூஸ் புழிஞ்சு எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் வந்து புளிப்பாக இருந்தது அப்படின்னா பார்த்து லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் புளிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரே ஒரு டைம் நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். மூடி போட்டு மறுபடியும் வந்து மீடியம் ஃப்ளேமில் நான் வந்து நல்லா வந்து கொதிக்க விட்டுருந்தேன். இந்த அளவுக்கு தண்ணி வந்து நமக்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை வந்து லோ ஃப்ளேம் ஆக்கிக்கோங்க. லோ ஃப்ளேம் ஆக்கிட்டு மறுபடியும் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தம் போட்டு எடுத்துக்கலாம். தம் போடுறதுக்காக நான் வந்து ஃபாயில் பேப்பர் தான் எப்போயுமே போட்டு தம் போட்டுக்குவேன். எனக்கு வந்து இது தண்ணி வந்து உங்களுக்கு அரிசி வந்து குலையாமல் இருக்கும். இப்போ இதுக்கு மேலே வந்து நல்லா வந்து காற்று போகாமல் மூடி போட்டு கிளிப் போட்டுக்கோங்க. வெயிட்டான பாத்திரம் எடுத்து மேலே வச்சுருங்க. இப்போ மூடி போட்டதுக்கப்புறமா வெயிட்டான பாத்திரம் எடுத்து வச்சாச்சு. அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அரை மணி நேரம் வரைக்கும் நம்ம தம் போட்டு எடுத்துக்கலாம். அரை மணி நேரத்துக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. 20 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அரிசி வந்து நல்லா வந்து உதிரி உதிரியாக கிடைக்கும். இப்போ ஒரு மணி நேரம் கழித்து நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். பிரியாணி பாருங்கள் பார்க்குறதுக்கே நல்லா வந்து உதிரி உதிரியாக வந்திருக்கு. நல்லா கமன் வாசத்தோடு நம்மளோட சூப்பரான பீஃப் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த பிரியாணியை வந்து எல்லா சைடுமே ஒரு டைம் கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா இதுக்கு மேலே உங்களுக்கு இன்னும் வாசனையாக இருக்கணும் அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் கூட சேர்த்துக்கோங்க. நான் வந்து நெய் எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலை. இப்போ நம்மளோட கறி பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருக்குன்னு. நல்ல சூப்பரான பீஃப் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த பீஃப் பிரியாணி இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பிரியாணியை வந்து பிளேட்டில் வைக்கும்போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு உதிரியாக இருக்குன்னு. தண்ணி மட்டும் நம்ம கரெக்டாக அளந்து வச்சிட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டான பிரியாணி நம்மளும் செய்யலாம். கண்டிப்பாக நான் சொல்லி கொடுத்த இதே மாதிரி மெத்தடில் இந்த பிரியாணி ரெசிபி இந்த இதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக டேஸ்ட் எப்படி வந்தது அப்படிங்கிறத உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். நம்மளோட சேனலில் வந்து இந்த பீஃப் பிரியாணி மட்டும் இல்லாமல் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பிரியாணி வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காத உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த பிரியாணி ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்தது அப்படிங்கிறத மறக்காமல் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே நோட்டிஃபிகேஷன் பெல் வரும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இதே மாதிரி வேறொரு ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.